ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பியான வீடியோ தான். நம்ம புது வீட்டுக்கு புதுசாக ஒரு பொருள் வாங்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் தான் நம்ம வாங்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் வந்து நான் 2-3 கடையில் ரேட்டு விசாரித்து பார்த்து நான் வாங்கினேன். ஸோ ஒரு கம்பேர் பண்ணி எங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும், ஆன்லைனில் என்ன ரேட்டுலாம் கம்பேர் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ எவ்வளோ ரேட் வந்து கம்மியாக இருக்குது, எந்த கடையில் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிச்சு அப்படின்றதெல்லாம் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த புது ஃப்ரிட்ஜ் வந்து சாம்சங் ட்வின் கூலிங் ஃப்ரிட்ஜ். ஸோ அதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம், உள்ள ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது. கடைசியில் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே அது செட் ஆகலை. புது கிச்சன் கொஞ்சம் சைஸ் சின்னதாக வச்சனால. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்டாக நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஃப்ரிட்ஜ் ஒரு மாடல் நான் காமிக்கிறேன், அதை பாருங்கள். ஸோ நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி ரெகுலராக பார்க்குற சிஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். நான் எந்த திங்ஸுமே வாங்கினதே இல்லை. எல்லாமே மேரேஜ் ஆன டைமில் வாங்கினது. மேரேஜ் ஆன 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே வாங்கினது தான். ஸோ எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு 15 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் இந்த மாதிரி எல்லாமே பழசாக இருக்கிற பொருள் தான். ஸோ எதுவுமே நான் அப்டேட் பண்ணவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டிட்டு எதனாலும் வாங்கிக்கலாம், வீடு கட்டிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டேன். ஸோ அதுதான் ரீசன். கொஞ்சம் நல்ல பொருளாக பார்த்து வாங்கணும், ரேட் வந்து பார்க்காம நல்ல திங்ஸாக பார்த்து வாங்கினேன்னா இப்போ வாங்குறது அடுத்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் வரைக்கும் அது வந்து உழைக்கணும். ஸோ அந்த மாதிரி திங்ஸை பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கொஞ்சம் ரேட் கூட பொருட்டு எல்லா பொருளும் வாங்குறதுக்காக. ஸோ இனிமேல் எந்த திங்ஸ் வாங்குறதுக்கும் நான் கஞ்சத்தனம் பண்ண மாட்டேன். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அடிக்கடி வர கமெண்ட் இதுதான், கஞ்ச பிஸ்னாரி அப்படின்ற கமெண்ட் தான் அடிக்கடி வரும். ஸோ அதனால் இனிமேல் வந்து நான் கஞ்சத்தனம் வந்து பண்ண மாட்டேன். கொஞ்சம் நல்ல பொருட்களை நல்ல காசெல்லாம், ஏன்னா நம்மளுக்கு முடிஞ்சிச்சு, நம்மளோட கடமைகள் ஒரு 50% எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இனிமேல் நான் காசு கஞ்சத்தனம் படாமல் எல்லா பொருட்களும் நல்லதாக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கான்றதை மட்டும் பார்த்து நான் வாங்குவேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன். ஸோ இது வந்து ட்வின் கூலிங் கிடையாது, ஆனால் இது வந்து கன்வெர்ட்டபிள் மாடல். சாம்சங்லேயே கன்வெர்ட்டபிள் மாடல். இது 33,700. ஸோ எந்த கடையில் நீங்கள் போய் பொருள் என்ன பொருள் வாங்கினாலும் ஒரு கடைக்கு 2-3 கடை விசாரித்து பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி நம்ம ரேட்டு ஃபைனல் பண்ணுறப்ப உங்களால் எவ்வளோ ரேட்டு குறைச்சி கேட்க முடியுமோ அவ்வளோ கேட்டு வாங்குங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இதில் ரேட்டு 33,700 கிட்ட சம்திங் போட்டுருந்துச்சு இல்லையா. ஸோ இதை நாங்களாம் எவ்வளோ கேட்டு கடைசியில் அந்த ஃப்ரிட்ஜ் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 25,000 தரதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம அந்த ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கலை. ஸோ எந்த ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோன்றதை நான் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த மாடல் ட்வின் கூலிங். அதிலே கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல், கொஞ்சம் குவான்டிட்டியும் இதில் அதிகமாக இருக்கும். அது வந்து 256 லிட்டர். இது வந்து 350 சம்திங், 330 லிட்டர் இது வந்து. ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கும் இதுக்கும். இது ரேட் அதே மாதிரி அதை விட இது கொஞ்சம் கூட, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜில். ஃபஸ்ட்டு வந்து மீனாட்சி ஃபேன் ஹவுஸில் போய் பார்த்தோம். மீனாட்சி ஃபேன் ஹவுஸில் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் இப்போ பார்த்துட்ருக்கோம்ல, கன்வெர்ட்டபிள்லி ட்வின் கூலிங் ஃப்ரிட்ஜ் இது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மீனாட்சி ஃபேன் ஹவுஸில் போய் பார்த்தோம். அங்கே வந்து 35,000 ரேட்டு சொன்னாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் 35,000 சொல்ல, 40,000 43,000 சொன்னாங்க. ரேட் குறைச்சி கேட்டு கம்மி பண்ணி ஃபைனல் ரேட்டு 35,000 வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சத்யா ஃபேன் ஹவுஸ் தான் போய் பார்த்தோம். சத்யா ஃபேன் ஹவுஸில் வந்து ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் நீங்கள் பார்க்குறது வந்து 25,000 சம்திங் தான். லிட்டர் கெப்பாசிட்டி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ஸோ அதே அளவு இது இருக்குது, 200 சம்திங் லிட்டர் கெப்பாசிட்டி. ஆனால் இது வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. கன்வெர்ட்டபிள் இல்லாமல் நார்மல் மேலே வந்து ஃப்ரீசர், கீழே வந்து ஃப்ரிட்ஜ், அந்த மாதிரி கொஞ்சம் பழைய மாடல் இது. ஸோ அந்த மாதிரி மேலே வந்து ஃப்ரீசர், கீழே ஃப்ரிட்ஜ் இருக்க மாதிரியான மாடல் இது. கன்வெர்ட் மட்டும் பண்ண முடியாது. அதனால் இது வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி சத்யா ஃபேன் ஹவுஸில் நெக்ஸ்ட் போய் கேட்டோம். சத்யா ஃபேன் ஹவுஸில் வந்து அவங்களும் 35,000 சம்திங் சொன்னாங்க. அதுக்கு கீழே குறைக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ மீனாட்சி சத்யா ரெண்டுமே ஒரு ரேட்டு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து புதுசாக ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, நம்ம வீடு கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் தள்ளி. ஸோ அந்த கடையில் போய் கேட்டோம். அங்கே வந்து நல்ல 34,300 அவங்களுக்கு நான் பில்லை வந்து காட்டுறேன். ஸோ அது வந்து குறைச்சிக்கிட்டாங்க. ஆன்லைன்லேயும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம். அந்த ரேட்டுக்கு வந்து இந்த ட்வின் கூலிங் ஃப்ரிட்ஜ் வந்து கிடைக்கல. நல்லா ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ நீங்களும் யாராவது செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி கம்மி ரேட்டில் கிடச்சிச்சின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து வந்துருச்சு. ஸோ மறுநாளே வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இன்ஸ்டலேஷனுக்கு தான் 2 days ஆச்சு. ஸோ அது கிச்சனை வந்து நான் எதுக்கு காட்டுறேன்னா, கிச்சனை பார்த்துக்கோங்க. நம்ம வீடு வந்து புதுசாக இப்போ கட்டின வீடு. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லிக்கிறேன், ரெகுலர் பார்க்க தெரியும். புதுசாக நம்ம கட்டின வீடு. கிச்சன் வந்து நம்ம ஒன்று பார்த்து எல்லாமே வச்சேன். ஸோ கடைசியில் அந்த பிளானில் வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுல இடமே இல்லை. ஸோ அதை நாங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த மேலே கவுண்டர் டாப்லாம் போடுறப்ப தான் தெரிஞ்சிச்சு நம்ம ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் சரியாகவே கொடுக்கல அப்படின்றது. ஸோ அது வந்து ரொம்ப மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் கிச்சனில் வந்து எங்கே கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, ஹாலில் கொண்டு வந்து வைக்கிற மாதிரி. இதில் வந்து கொஞ்சம் கிச்சன் ஷேக்கியாக தெரியல. நான் தனியாக கிச்சன் டூர் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ அந்த ஃப்ரிட்ஜ் வைக்க இடம் இல்லை அப்படின்றதுக்காக நான் அந்த கிச்சன் வந்து காமிச்சிக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து ஹாலில் இந்த மூலையில் வந்து நம்ம கிச்சன் வைக்கிற மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. சாரி, ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்ம அதை கவனமாக பார்த்து நம்ம பண்ணிடணும். ஸோ அதை ஒரு டிப்ஸாக நான் வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே நம்ம ஓப்பன் பண்ணும்போது டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரிட்ஜை கவனமாக பார்த்து
பார்த்து வாங்கணும். ஏன்னா லைட்டாக டேமேஜ் இருக்கிற பீஸெல்லாம் வந்து ரொம்ப ரேட் கம்மியாக வந்து சில இடத்துல சேல் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஏதாவது நம்மளுக்கு அதில் இருக்கிற பீஸ் ஏதாவது மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்போயுமே ஃப்ரிட்ஜை நம்ம ஓப்பன் பண்ணும்போது கவனமாக பார்க்கணும். ஸோ நம்ம கடையில் காமிச்ச மாதிரி 2 ஃப்ரிட்ஜ் காமிச்சு இல்லையா, ஸோ அதில் வந்து சாம்சங் ட்வின் கூலிங் வந்து தான் வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து 330 லிட்டர் கெப்பாசிட்டி இருந்துச்சு இல்லையா, சாம்சங் ட்வின் கூலிங் அதுதான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கலர் வந்து 2 கலரில் இருந்துச்சு. ஸோ இந்த கலர் சில்வர் கலர்லேயும் இருந்துச்சு, இன்னொன்று பிளாக் கலர்லேயும் இருந்துச்சு. 2 கலர்லையுமே இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம பிளாக் எடுத்தோம்னா அது வந்து 1000 ருபீஸ் கூட அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு கலரில் என்ன இருக்குது, ஸோ நம்ம உள்ளே தான் திங்ஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ அது வைக்கிறது கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும், மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் சில்வர் கலர் 1000 ருபீஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னனால அதுவே வாங்கிட்டேன். ஸோ இதுதான் பின்பக்க வியூ இது. ஸோ செவரை ஒட்டி வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 சைடும் கேப் வச்சு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேலே இருக்கிற ஃப்ரீசர் வந்து இதுதான் ஃப்ரீசரு. ஸோ அதில் ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து நல்ல பெரிய பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நல்லா ஸ்வைப் பண்ணிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு அது எப்படின்னு. ஸோ நல்ல பெரிய பாக்ஸாக கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்தவரையிலும் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண அளவுக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ கீழே இப்போ ஃப்ரிட்ஜு செக்ஷன் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தனியாக வந்து இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கு முந்தின மாடலில் வந்து டோர்லேயே அப்படியே வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட் மாடல் வந்து 2025 வந்து லேட்டஸ்ட் மாடல். இதில் வந்து இப்போ உள்ளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 3 பார்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரிட்ஜுக்கு, இன்னொன்று வந்து ஃப்ரீசருக்கு, இன்னொன்று வந்து அது நடுவில் இருக்கிறது வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஃப்ரிட்ஜை வந்து ஃப்ரீசராகவோ ஃப்ரீசரை வந்து ஃப்ரிட்ஜாகவோ நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறத நடுவில் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கன்வெர்ட்டுக்கு நேராக பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் நம்ம பண்ணோம்னா அது வந்து அப்படியே ஃப்ரிட்ஜாக வந்து கன்வெர்ட் ஆகிடுது. மேலே இருக்கிற அந்த ஃப்ரீசர் இது வந்து ஃப்ரிட்ஜாக வந்து கன்வெர்ட் ஆகிடுது. நம்ம ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க அந்த அண்ணன். எவ்வளோ அளவு வந்து யூஸ் பண்ணணும், எவ்வளோ அளவு வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரீசருக்கு வந்து எவ்வளோ டிகிரி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், எவ்வளோ டிகிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எக்கு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எக்கு வைக்கிறதுக்கு 2 பெரிய பெரிய ட்ரே வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ பெருசு தேவையா அந்த இடத்த அடைச்சிக்கிட்டு அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த அந்த வச்சுருக்காங்க இது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த பாக்ஸஸ்லாம், அந்த அரேஞ்ச்மெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன அந்த ஒரு நெகட்டிவ் வந்து அதுதான். இது இவ்வளோ ஸ்பேஸ் எதுக்கு விட்டுருக்காங்கன்னு தெரியல. எக்கு வைக்கிறதுக்கு கீழே இவ்வளோ ஸ்பேஸ் ஏன் விட்டுருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கு. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் கீழே இருக்கிற பார்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் டோரில் வந்து இருக்கிற ஸ்பேஸை சொல்கிறேன். 3 தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சின்னதாக ஒரு இது கொடுத்துருக்காங்க, கீழே எக்கு வைக்கிறது கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே சின்னதாக அதில் வந்து ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சாலே வைக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நல்லா அதை கவனித்து ஸ்பேஷியஸாக வச்சுருக்கலாம் இதில். ஸோ இது ஒன்று மட்டும் தான் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜில் மைனஸாக தெரியுது. மற்றபடி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி குவாலிட்டி வைஸு இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி வேறு எதுவும் எந்த பிரச்சனையும் கிடையாது. லாஸ்ட் இயர் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு 1 இயர் பேக்கு. ஸோ இப்போ வந்து வரிசையாக ஹாப்பி நியூஸு, வீடு கட்டுற வீடியோ, கிரகப்பிரவேசம் வீடியோ, ஸோ அந்த மாதிரியாகவே நம்ம சேனலில் போட்டுருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து எனக்கு கொஞ்சம் நான் வந்து மனசு கஷ்டத்தில் ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன். ஸோ அதுதான் உண்மை. நான் அந்த சஷ்டி விரதம் இருந்த வீடியோ போட்டிருந்தேன், அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்லாம் ரொம்ப ஒரு மனசு கஷ்டம், டிப்ரெஷனில் இருந்தேன். ஸோ யூடியூப் சேனலில் வீடியோவே நான் போடலை. ஸோ அப்போ ஓகே நம்ம மைண்ட் செட் என்ன இருக்கும், எல்லாமே எப்படி டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருது, எப்படி மனசு கஷ்டத்துலேருந்து வெளியே வருது, எப்படி கவலை இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நம்ம மனசில் ஓடிட்டுருக்கோம். ஸோ நான் அந்த வீடியோவும் அதே மாதிரி வீடியோஸே போட்டேன். ஸோ 10 டிப்ஸு எப்படி லைஃப்பில் வந்து எல்லா பிரச்சனைலேருந்து வெளியே வருது, எப்படி கஷ்டத்துலேருந்து வெளியே வருது, இந்த மாதிரி வீடியோஸாக போட்டேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, நீங்கள் என்ன எப்போ வீடியோவை ஆன் பண்ணாலும் கஷ்டம்னே சொல்கிறீங்க, டிப்ரெஷனே சொல்கிறீங்க, கேட்குறதுக்கே எங்களுக்கு ஒரே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நினச்சேன் என் மனசில், ஸோ இனிமேல் வந்து நம்ம எந்த கஷ்டத்தையும் எந்த விஷயத்தையும் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ தான் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு அப்போ நினச்சேன். ஏன்னா நான் போடக்கூடிய மாதிரி நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கலை, எதுவும் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை. அதனால நான் வந்து வீடியோஸ் போடவே இல்லை. ஸோ இப்போ நம்ம வீடு திரும்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகு நல்லா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் ஆன பிறகு தான் உங்களுக்கு எல்லா நல்ல விஷயத்தையும் ஷேர் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். நான் அந்த கமெண்ட் போட்டவங்கள தப்பாகவும் நான் சொல்லலை, அவங்க சொன்னது ரொம்ப கரெக்டு தான். சில ரொம்ப நம்ம கஷ்டத்தையே ஒருத்தவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக அது ஃபீல் ஆக தான் செய்வாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை சொல்ல தான் செய்வாங்க. நான் அந்த கமெண்ட் போட்டவங்க மேலே எனக்கு எந்த கஷ்டமோ எந்த இதுவோ எனக்கு இல்லை கண்டிப்பாக. ஸோ அதை போடும்போது எனக்கு ரியலைஸ் தான் பண்ணேன், ஓகே இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் போடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடாது. அப்படியே சொல்லலாம், சொன்னாலும் ரொம்ப ரேராக
எது சொல்லணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் சொல்லணும், மற்றபடி எல்லா குட் நியூஸு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் அந்த கமெண்ட்டில் முடிவு பண்ணேன். ஸோ அதை இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிமேலும் உங்களுக்கு எல்லா குட் நியூஸும் நான் ஷேர் பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் வந்து ஏதாவது சொல்லணுன்னா கண்டிப்பாக சொல்ல தான் செய்வேன். அது வந்து ரொம்ப ரேராக, வேறு வழி இல்லை சொல்லுவோம் அப்படின்ற விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால நான் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நான் இப்போ வந்து ரிப்ளை பண்ணுறதே கிடையாது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது கோவம் வரும். ஸோ அதெல்லாம் வீடியோ போட்டு அவங்கள திட்டணும்னு தோணும். ஸோ அதை திட்டும் போது அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் லாஸ்ட் கமெண்ட்டில் வந்து நான் ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் கரெக்டு தான், நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லியிருந்தாங்க, நெகட்டிவாக பேசியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ கமெண்ட் செக்ஷன்லாம் சொன்னீங்க. ஸோ நான் அப்போ அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத நான் எதிர்பார்க்கல. ஸோ நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்க. நம்ம எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கஷ்டத்தை கோத்ரூ பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ விஷயங்கள்லாம் விற்றுட்டு எவ்வளோ சேல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த விஷயம் பேசக்கூடாது, அது தப்பு தான் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ் போட்ட எல்லா சிஸ்டருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ஜஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி நினச்சேன், அதனால ஷேர் பண்ணேன். ஸோ இப்போ தான் நம்ம மேலே இருக்கிற ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃப்ரீசர் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஃப்ரீசரை கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அந்த சென்டரில் இருக்கிறது வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஃப்ரீசராகவும் கன்வெர்ட் ஆயிரும், ஃப்ரிட்ஜாகவும் கன்வெர்ட் ஆயிரும். இதில் ப்ளஸ் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஆஃப் பண்ணியும் நம்ம வச்சுக்கலாம். மேலே இருக்கிற ஃப்ரீசர் நம்மளுக்கு தேவையில்லை, எங்கேயாவது வெளியூர் போகிறோம், நம்மளுக்கு வந்து இப்போ தேவைப்படலை மேலே இருக்கிற ஃப்ரீசர்னால் நம்ம தனியாக ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜும் வேணாம், ஃப்ரீசரும் வேணாம், ஜஸ்ட் ஆஃப் பண்ணி மட்டும் வச்சுட்டு கீழே இருக்கிற பாட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஒரு மாடலில் மட்டும்தான் இருக்குது, ஒரு சில மாடலில் மட்டும்தான் இருக்குது, மற்ற பிராண்ட்லேயும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இதுக்குரியது ஃப்ரீசருக்குரியது நம்ம இதை குறைச்சிக்கிறதுக்காக, கூலிங் வந்து கூட்டிக்கிறதுக்காக தனியாக அதில் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நடுவில் இருக்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு, அப்படி இல்லைனா ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கடுத்து இருக்குது ஃப்ரிட்ஜுக்குரியதும் நம்ம கூலிங் கூட்டிக்கிறது குறைச்சிக்கிறது, அந்த மாதிரியான இது உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஃப்ரீசர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ 2 கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. மேலே வந்து ஒரு திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு இது ரேக் கொடுத்துருக்காங்க, கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறதுல வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிட்டா உள்ளே அந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் விழுந்துடுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஸ்வைப் பண்ணி ஐஸ் க்யூப்பில் தான் விழுந்துருச்சுன்னா எடுத்து நம்ம போய் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக மழை பெஞ்சு கூலிங்கான கிளைமேட் இருக்கனால நான் ஃப்ரீசரில் எதுவுமே வைக்கலை, ஐஸ் எல்லாம் அப்படிலாம் ஃபார்ம் பண்ணி வைக்கலை, நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதை நிக்காஸ் குட்டி வந்து எக்ஸைட் ஆகி உங்களுக்கு வந்து ஃப்ரீசரை பற்றி சொல்லி காமிச்சிட்டு இருக்கேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நிக்காஸ் குட்டியை காட்டுங்கன்னு சொல்லிட்டு, சரி அதில் வந்தான் கூடையில் அதனால காமிச்சேன். ஸோ மேலே வந்து நான் சொன்ன மாதிரி மேலே வருது, கீழே வருது. நம்ம ஃப்ரீசருக்குரிய அந்த பாக்ஸ் வந்து தனியாக எடுத்துகிட்டு கீழே நம்ம யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணும்போது நிறைய திங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் எடுத்து வெளியே கூட வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக அதை வந்து டோட்டலாக ஃப்ரிட்ஜாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாங்கி வந்து ஒரு 1 மந்த் இருக்கும். நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி இப்போ 1 மந்த் இருக்கும். நான் இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் இதில் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் நான் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரீசர்லேயுமே சைடில் தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பெரிய பாட்டில் பெரிய திங்ஸ் எதுவும் நம்ம வைக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணது கொஞ்சம் எனக்கு அது பிடிக்கலை. ஸோ எந்த கடையில் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன், பில்லை காட்டுறேன். ஸோ இந்த கடையில் வாங்கினோம் ஜேம்ஸ்னு சொல்லிட்டு, இது வந்து சிக்கந்தர் சாப்பிட்டுட்டு இருக்குது. புதுசாக இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் வாங்கினேன். இது வந்து ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடையாது, நான் இங்கே தான் வாங்கினேன், அதனால் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பில்லை வந்து இப்போ பார்த்துடலாம். அமௌண்ட் எவ்வளோ நான் உங்களுக்கு காட்டுச்சுன்னா 34,300 ரூபா. ஸோ 35,000 குறைய எந்த கடையிலையுமே நான் விசாரிச்சு பார்த்தேன், ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டேன். எங்கேயுமே 35,000 கம்மியாக கொடுக்கவே இல்லை. இங்கே ஒரு 700 rupees கம்மியாக கொடுத்தாங்க. அது போக நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கனால ட்ராவல் சார்ஜும் இங்கே கம்மி. ஸோ அதனால் வாங்கினேன். ஸோ அது போக நான் சொன்ன விஷயம், முக்கியமான விஷயத்தை மறந்துடாதீங்க. எந்த கடையில் நீங்கள் போய் வாங்கினாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரேட்டு குறைச்சி வாங்குங்க. ஸோ அவங்க எந்த கடையிலுமே இந்த ஃப்ரிட்ஜ் வந்து 40,000 கம்மியாக, நீங்கள் உள்ள எந்த கடையிலும் போய் கேட்டு கூட பாருங்களேன், வேறு ஏதாவது திங்ஸ் வாங்க போகக்கூடாது. 40,000, 45,000, 50,000 இப்படி தான் சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 45,000 சொல்லுவாங்க. ஸோ இந்த 10,000 நம்மளுக்கு வந்து நம்ம பேசி கேட்டு நம்ம குறைச்சி வாங்குறது. ஸோ அதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக எந்த கடைக்கு போனாலும் கேட்டு குறைச்சி பார்த்து வாங்குங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.